தமிழ்நாட்டில் முதல்வர் மருந்தகம் என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். தனியார் விற்பனையகங்களில் கிடைக்கும் மருந்துகளை விட முதல்வர் மருந்தகத்தில் விலை எவ்வளவு குறைவாக கிடைக்கும், என்னென்ன மருந்துகளை வாங்கலாம் பார்க்கலாம் இந்த தொகுப்பில். கடந்த ஆண்டு சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் போது பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதல்வர் மருந்தகம் என்ற திட்டம் தொடங்கப்படும் என்றார். இதன் மூலமாக பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். அதற்கு ஏற்ப தமிழ்நாடு முழுவதும் முதற்கட்டமாக 1000 இடங்களில் முதல்வர் மருந்தகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் சென்னை தியாகராய நகர் பாண்டி பஜாரில் அமைக்கப்பட்டிருக்கூடிய முதல்வர் மருந்தகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று நேரில் தொடங்கி வைக்கிறார். அதே சமயம் சென்னையில் ஆழ்வார்பேட்டை, கொளத்தூர் உட்பட 33 இடங்களில் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படுகின்றன. அதிகபட்சமாக மதுரையில் 52, கடலூரில் 49, கோவையில் 42, தஞ்சாவூரில் 40 என்று தமிழ்நாடு முழுவதுமாக 1000 மருந்தகங்கள் திறக்கப்படுகின்றன. இதன் மூலமாக பொதுமக்களின் மருத்துவ செலவு சுமார் 75% வரை குறையும் என்றும் மருத்துவரும் திமுக எம்எல்ஏவுமான எழிலன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தவர், நீரிழிவு நோய்க்கான மெட்ஃபோமின் எனப்படக்கூடிய மருந்து தனியாரில் 70 ரூபாய்க்கு விற்கப்படக்கூடிய நிலையில் முதல்வர் மருந்தகத்தில் வெறும் 11 ரூபாய்க்கு கிடைக்கும் என்று கூறினார். ஒரு மெட்ஃபார்மின் ஒரு சுகர் மாத்திரை ஒரு ஸ்ட்ரிப் நம்ம கிடைக்க விருப்பப்படுது. அந்த ஸ்ட்ரிப் ஒரு 30 மாத்திரைகளோட விலைகள் அப்படி பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் காஸ்ட் அது முதல்வரின் மருந்தகத்தில் 11 ரூபாய்க்கு கிடைக்கும் ஒரு ஸ்ட்ரிப் மெட்ஃபார்மின் சுகர் மாத்திரை. இதே இந்த ஜன் ஔஷதின்னு என்று ஒன்றிய அரசினால் நிர்ணயிக்கப்பட்ட மருந்து கடைகளை அந்த மருந்து 30 ரூபாய்க்கு கிடைக்கும். இதே ஒரு தனியார் மருந்துகளை போய் வாங்கும் போது அந்த பிராண்டட் மெடிசன் 70 ரூபாய்க்கு கிடைக்கும். 762 வகையான மருந்துகள் முதல்வர் மருந்தகத்தில் கிடைக்கும் என்றும் திமுக எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். முதல்வர் மருந்தகங்கள் மூலமாக அரசு மருத்துவமனைகள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வழங்கப்படக்கூடிய மருந்துகள் எந்த வகையிலும் நிறுத்தப்படாது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளில் முதல்வர் மருந்தகம் ஏன் திறக்கப்படுகிறது என்ற கேள்விக்கும் எழிலன் பதிலளித்தார். இந்த மக்கள் திட்டம் ஒரு பிரதான முன்னாள் முதல்வராக இருந்தவர், நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சவர், இருந்துட்டு போன்ற மக்களோட திட்டம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம். யார் பிறந்தாலும் மக்கள் பயன்படுத்துமே. பிரதமரின் மக்கள் மருந்தகத்திற்கும் மருந்துகள் வர 2 வாரங்கள் வரை ஆகிறது என்றும் முதல்வர் மருந்தகத்தில் 48 மணி நேரத்திற்குள் கிடங்குகளில் இருந்து மருந்துகள் சென்றுவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். அம்மா மருந்தகம் மூடப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று அறுதியிட்டு கூறியவர், பிரதமரின் மக்கள் மருந்தகங்களுக்கு ஆரோக்கியமான போட்டியாக முதல்வர் மருந்தகம் இருக்கும் என்றும் திமுக எம்எல்ஏ எழிலன் கூறியுள்ளார்.